வணக்கம். இன்னைக்கு திண்ணையில் நம்ம பார்க்க போகிறது ஒரு குயிக் ரெசிபி, அதாவது இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது ஓட்ஸில் வந்து நார்ச்சத்து நிறைய இருக்கிறதால எல்லாரும் இப்போ நிறைய உணவில் சேர்த்துட்ருக்கோம். அதில் உப்புமா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். இப்போ செய்முறைக்கு போகிறதுக்கு முன்னால் புதுசாக சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி. இப்போ நான் 2 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு தாளிச்சிருக்கேன். இப்போ 2ஐயும் சேர்த்து லேசாக கடுகு வெடித்த பிறகு அதில் நாம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1/2 கப் அளவுக்கு தான் செய்ய போகிறேன், அதுக்கேற்ற அளவு பெருங்காயம். இப்போ கொஞ்சமாக வெங்காயம், ஒரு 4-5 கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் நறுக்கி சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் கொஞ்சமாக கேரட், இது துண்டு துண்டாக நறுக்கி இருக்கேன், துருவின கேரட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடியும் 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இதை வதக்கின பிறகு இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1/2 கப்பு ஓட்ஸ் எடுத்திருக்கேன்னா அந்த ஓட்ஸையும் இது கூடவே சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே வறுத்து விட்டுக்கோங்க. அந்த ஓட்ஸ் கொஞ்சம் வறுபடணும், அதாவது 1 நிமிஷம், ஜஸ்ட் 1 நிமிஷம் வறுத்து விட்டா போதும். வறுத்துட்டு அது கூட நாம வந்து தண்ணி சேர்க்கணும். இப்போ வந்து ஓட்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் தான் தண்ணி எடுக்கும். இப்போ நான் 1/2 கப் ஓட்ஸ் எடுத்திருக்கேன் இல்லையா, அதுக்கு வந்து 1/4 கப் தண்ணி சேர்க்கிறேன். ஃபர்ஸ்ட் சேர்த்துட்டு ஒரு 2-3 டிராப்பு வந்து எலுமிச்சை சாறு அதுவும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சம் பார்த்தா ட்ரையா இருக்கு, அதனால நான் இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை சேர்த்துட்டு அதிகமாக சேர்த்திங்கன்னா குழஞ்சு போயிடும், அதனால இந்த அளவு தண்ணி போதும். ஒரு 2 நிமிஷம் தீயை குறைச்சிட்டு மூடி வச்சிங்கன்னா சூப்பரான ஓட்ஸ் உப்புமா ரெடி ஆயிரும். பாருங்க எவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆயிருச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துருக்கோம், இதில் சாம்பார் பொடி சேர்த்துருக்கோம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். தொட்டுக்கு எதுவும் பர்டிகுலராக தேவையில்லை. கொஞ்சமாக தயிர் வச்சு கூட சாப்பிடலாம், இல்லை சாம்பாரோ சட்னியோ வச்சு சாப்பிட விருப்பப்பட்டா அதையும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி, ஹெல்த்தியான ரெசிபி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோட அடுத்து சந்திப்போம். நன்றி.